நம்ம ஸ்பேஸில் பார்க்குற எல்லா வகையான ஃபோட்டோஸ்லேயும் வளர்ச்சி ஒரு பிளாக்னஸ்ஸாகவே இருக்குது. ஏன் ஏன் இப்படி பிளாக்னஸ்ஸாக இருக்குது? விண்வெளியில் லைட் இல்லையா? ஏன் இப்படி பிளாக்னஸ்ஸாக இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். இப்போது நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு லேசர் லைட்டை அடிச்சிங்கன்னு சொன்னால், ஒரு பவர்ஃபுல் லேசரை அடிச்சிங்கன்னு சொன்னால், அந்த லேசர் லைட்டு போகிறது நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தெரியும். ஆனால் இது நீங்கள் விண்வெளியில் அடித்து அது தெரியாது. இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் ஒளி ரெஃப்ளெக்ட் ஆகிறது தான். இப்போது இந்த உலகத்தில் இருக்கிற ஏரில் நிறைய துணிக்கைகள் இருக்கு. இதில் நம்ம லேசர் லைட்டை அடித்தோம்னு சொன்னால் அது வந்துக்கிட்டு அந்த துணிக்கைகள் நமக்கு ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது மிகச்சிறிய துணிக்கைகளாக இருக்கிறதால மிக பவரான ஒளியைத்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் பவர் குறைஞ்ச ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஏன்னு சொன்னால் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுற அளவுக்கு அதில் பவர் இல்லை. அப்போது ஸ்பேஸில் ஏனது விளங்குதில்லை. நம்ம லேசர் லைட் அடித்தா ஏன் விளங்குதில்லை என்று கேட்போம். நம்ம உலகத்தில் இருக்கிற மாதிரி ஸ்பேஸில் வந்துக்கிட்டு துணிக்கைகள் இல்லை. ஸ்பேஸ் வந்துக்கிட்டு ஒரு வெற்றிடம்ங்கிறத நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். அதை மாதிரி நம்மளோட உலகத்தில் இருக்கிற மாதிரி இங்கே வந்துக்கிட்டு துணிக்கைகள் இல்லை. இதனால் ஸ்பேஸ் வெற்றிடமாக இருக்கிறனால தான் நமக்கு ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. லேசர் லைட்டை விட சூரியன் வந்துக்கிட்டு ஹை பவர்ஃபுல் தானே. அப்போ ஏன் சூரியன் வெளிச்சம் வரல? அதுதான் இங்கே ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இல்லாதனால தான் நம்ம எந்த ஸ்பேஸில் எந்த ஃபோட்டோ எடுத்தாலும் நமக்கு ஒரு பிளாக்னஸ்ஸாகவே இருக்குது. இதில் உங்களுக்கு இனி டவுட்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம்.